அதனால ஒரு ஃபேமிலில வந்து முதல்ல என்ன நடந்துச்சோ அது அப்படியே திருப்பி வேற மாதிரி நடக்க பார்க்கும். அது நடந்து அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அது அவரு வேற, அவங்க அப்பா மோசமானவர், கொடூரமானவர், அவர் ஒரு மோசமான ஆளு, பையன் நல்லவன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த சந்தர்ப்பம் அவரு செஞ்ச தோஷம் வந்து பையனுக்கு வர்றதுக்கு எந்த வகையால பார்க்கும். பையன் அதை வாங்கிக்காம இருக்கிற பக்குவம் உள்ளவனா இருந்தா இவன் வந்து நல்லவன். அந்த போற வழியிலே போய் அந்த தோசை வாங்கிக்கூடிய பக்குவம் உள்ளவனா இருந்தா அந்த தோசை தான் ஜெயிக்கும். அதனால இதை வந்து இது ரொம்ப மைன்யூட்டா அந்த உதாரணத்தை நம்ம நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரி சூழ்நிலை வந்து நம்ம ஃபேமிலியில் நடந்துருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம வாங்காம வருது. சில பேர் ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஆனா கோவத்தை மட்டும் கட்டுப்படுத்த முடியாது. காரணம் அவங்க அப்பா தாத்தா எல்லாம் கோவக்காரங்களா இருப்பாங்க. ஒரு பிரமாதமா சொல்லு, இனிமேல் நான் கோவமே படக்கூடாது, கோவத்தினால நான் பட்டதெல்லாம் போதும், இனிமேல் கோவமே படக்கூடாது. ஆனா சரியானபடி யாராவது தூண்டாங்கன்னா எங்க இருந்து கோவம் அவ்வளவு மூர்க்கத்தனம் வரும்னு தெரியாது. காரணம் இவரு கிடையாது, அது முன்வினையில இருக்கு அந்த கேரக்டருக்கு. அப்புறமா உட்காந்துட்டு திங்க் பண்ணுவார், நாம எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டோம், தேவை இது ஈஸியா சொல்லிட்டு போயிடலாமே, இது முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு அவ்வளவு கோவம், அது அந்த ஹேபிட்.